பிரியமானவர்களே, கர்த்தர் நல்லவர். இந்த நாள் அற்புதமான நாள், கர்த்தர் உண்டு பண்ணின நாள். இந்த நாளில் நாம் களி கூர்ந்து மகிழுவோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த நல்ல விசுவாச போதனைகளை கேட்கும்படியாக நான் உங்கள் ஒவ்வொருத்தரையும் இந்த காலை வேளையில் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் நல்லவர். பிரியமானவர்களே, எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்குற ஒவ்வொருத்தரையும் கர்த்தர் உங்களை அபரிமிதமாய் ஆசீர்வதிப்பாராக. ஏன் அப்படின்னா, நீங்கள் கேட்கும்போதே கர்த்தருடைய வார்த்தைகள் உள்ளே போய்கிட்டே இருக்கு. வார்த்தைகள் உள்ளே போக போக உங்களுடைய வாழ்க்கை மாறிக்கொண்டே இருக்கும். இது என்னுடைய வார்த்தைகள் இல்லை, கர்த்தருடைய வார்த்தைகள். கர்த்தர் சொன்ன வார்த்தைகளை நான் பேசுகிறேன். அது நிச்சயமாய் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். கர்த்தர் நல்லவர். பிரியமானவர்களே, இன்றைக்கும் கூட பாருங்க, மீட்பர் அவர் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு இன்னொரு பேர் மீட்பர். அவர் மீட்டு கொடுக்கிறவர். இழந்து போனதை தேடவும் கெட்டு போனதை ரட்சிக்கவுமே வந்த மனுஷகுமாரன் அவர். பாருங்க, இந்த உலகத்துல நம்ம என்னெல்லாம் இழந்தோமோ எல்லாவற்றையும் மீட்டு கொடுக்கும்படியாக வந்த ரட்சகர். நம்ம எதை இழந்தோமோ அந்த அளவின்படியாக அல்ல, நம்ம இழந்த அளவுக்கு மேல ரெட்டிப்பான மடங்கு, இன்னும் அதிகமான அளவுல, வேற லெவல்ல அவர் மீட்டு கொடுக்கிறவர். எதுக்காக அப்படின்னா, அவருடைய மகிமைக்காக. அது அவருடைய பேர். இப்படி இருந்த குடும்பம் எப்படி இந்த மாதிரி வந்தாங்க? அவ்வளோ கீழான நிலைமையில இருந்தாங்களே, எல்லாத்தையும் இழந்திருந்தாங்களே. பாருங்க, ஆண்டவர் ரெட்டிப்பாக்கி தருகிற தேவன். அவங்க ஆண்டவர் இந்த மாதிரி செஞ்சிருக்காரு. அவங்க வணங்குற தேவன், அவங்க கும்பிடுற அந்த தெய்வம், அந்த இயேசு கிறிஸ்து இந்த காரியங்களை செய்திருக்கிறார் என்று சொல்லி அவருடைய பேர் பிரஸ்தாபமாவதற்காக தான் உங்களையும் என்னையும் அவர் ஆசீர்வதிக்கிறது மட்டும் இல்லை, இழந்து போனவைகளை தேடி கொடுக்கிறவர். பாருங்க, அதனால இன்றைக்கு நீங்க சோர்ந்து போக வேண்டாம், கவலைப்பட வேண்டாம், பயப்பட வேண்டாம். எல்லாத்தையும் இழந்துட்டனேன்னு நீங்க உட்கார்ந்து கவலைப்பட்டு கொண்டிருக்க வேண்டாம். எல்லாவற்றையும் மீட்டு கொடுக்கிற ஒரு தேவாதி தேவன் உங்களுக்கு இருக்கிறாரு. அவர் அன்பான ரட்சகர், அவர் மீட்பர். யோபு சொல்றாரு, என் மீட்பர் அவர் உயிரோடு இருக்கிறார். பாருங்க, அவர் உயிருள்ள தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். அவரை நம்புங்க, விசுவாசிங்க. இப்போவும் நாம் சத்தியத்திற்குள் போவோம். யோபு 42:10. யோபு 42, சங்கீதத்துக்கு முன்னாடி புத்தகம். யோபு 42வது அதிகாரம் 10வது வசனம். யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்த போது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். யோபுக்கு முன் இருந்த எல்லாவற்றை பார்க்கிலும் ரெண்டத்தனையாய் கர்த்தர் அவனுக்கு தந்தருளினார். பாருங்க, இந்த யோபு முதல் அதிகாரத்துல பார்க்கும்போது யோபுக்கு அந்த நாட்கள்ல கர்த்தரை குறித்த அறிவு இல்லை. பாருங்க, என்னன்னா கர்த்தர் அதாவது கர்த்தர் நல்லவர், அவர் தீங்கு அனுமதிக்கிறது இல்லை, இந்த கெட்ட காரியங்கள் எல்லாம் கர்த்தரிடத்திலிருந்து வர்றதில்ல அப்படிங்கிறது இந்த யோபுக்கு தெரியல. கர்த்தர் தான் எல்லாத்தையும் அனுமதித்தார் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருந்தாரு. அதனால அநேக நன்மைகளை இழந்து போயிட்டாரு. தன்னுடைய சொந்த பிள்ளை, குமாரர், குமாரத்திகள் எல்லாத்தையும் இழந்துட்டாரு. ஆடுகள், கழுதைகள், ஒட்டகங்கள் எல்லாம் ஒரே நாளில் செத்து போச்சு. பாருங்க, கடைசியில் தன்னுடைய சரீரம் உருக்குலைந்து போய் சரீர சுகம் பாதிக்கப்பட்டு, அப்படியாக மனைவி வந்து சொல்ற, இன்னுமுமா நீ இந்த ஆண்டவரை நம்பிட்டு இருக்க? தேவனை தூஷித்து நீ ஜீவனை விட்டுவிடு அப்படின்னு சொல்லி யோபின் மனைவி வந்து சொல்றாங்க. இதெல்லாம் 1வது 2வது அதிகாரங்கள்ல படிச்சீங்கன்னா இருக்கும். பாருங்க, யோபுக்கு கர்த்தர் நல்லவர், எந்த தீங்கையும் அவர் அனுமதிக்கிறது இல்லை அப்படிங்கிற அறிவு வரும்போது ஆண்டவர் பேசுறது புரிஞ்சுது. இப்போ யோபு தன்னுடைய சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்ய ஆரம்பிக்கிறார். கர்த்தர் அநேக காரியங்களை யோபுக்கு பேசுறாரு. 38வது அதிகாரத்திலிருந்து கர்த்தர் பேசுகிற காரியங்கள் ஒன்னொன்னா பேசும்போது யோபு சொல்றாரு, ஐயோ ஆண்டவரே, நான் என் வாயை பொத்தி கொள்றேன், நான் மூடனை போல பேசிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லி யோபு கர்த்தருக்கு முன்பாக தன்னை தாழ்த்துகிறான். பாருங்க, கர்த்தர் நல்லவர் என்கிற அறிவு யோபுக்கு வரும்பொழுது ஆண்டவர் யோபு இழந்து போன எல்லாவற்றையும் மீட்டு கொடுக்க ஆரம்பித்தார். பாருங்க, அப்போ இந்த யோபு 42:10வது வசனத்துல பார்த்தா, யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்த போது அவன் சிநேகிதர்கள்லாம் வந்து அவ்வளோ ரொம்ப துக்கப்படுத்தினாங்க. இதனால தான் உனக்கு இவ்வளோ லாஸு, இதனால தான் நீ எல்லாத்தையும் இழந்தன்னு
ரொம்ப நொறுக்கி ரொம்ப ஒடுக்கி ஒடுக்கி பேசிட்டு இருந்தாங்க. கர்த்தருக்கு அது ரொம்ப வருத்தமா இருந்துச்சு. யோபு நீதிமான் என்பது கர்த்தருக்கு தெரியும். அதனால ஆண்டவர் சொல்றாரு, நீ உன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய், நான் அவர்கள் சிறையிருப்பை மாற்றுவேன், உன்னுடைய சிறையிருப்பை மாற்றுவேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. அதே போல யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்த போது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். யோபுக்கு முன்னிருந்த எல்லாவற்றை பார்க்கலாம் எல்லாமே ரெண்டத்தனையாக. ஃபர்ஸ்ட் 500 கழுதைகள் இருந்தா 1000 கழுதைகள், குமாரத்திகள் 3 குமாரத்திகள், அழகான குமாரத்திகள் பிறந்தாங்க. அடுத்தது ஆடுகள், ஒட்டகங்கள் எல்லாம் ரெட்டிப்பாய் பெருகுச்சு. கர்த்தர் நல்லவர்ங்கிற அறிவு இந்த யோபுக்கு வரும் பொழுது எல்லாம் வேதத்துல எழுதப்பட்டிருக்கு. நான் பின்னாடி அந்த வசனங்களை வாசிக்கிறேன் பாருங்க. 11, 12வது வசனம் வாசிக்கிறேன் பாருங்க. யோபு 42, 11, 12. அப்பொழுது அவனுடைய எல்லா சகோதரரும் சகோதரிகளும் முன் அவனுக்கு அறிமுகமான அனைவரும் அவனிடத்தில் வந்து அவன் வீட்டிலே அவனோடே போஜனம் பண்ணி கர்த்தர் அவன் மேல் வரப்பண்ணின சகல தீங்கி நிமித்தமும் அவனுக்காக அங்கலாய்த்து அவனுக்கு ஆறுதல் சொல்லி அவரவர் ஒவ்வொரு தங்க காசையும் அவரவர் ஒவ்வொரு பொன் ஆபரணத்தையும் அவனுக்காக கொடுத்தார்கள். கர்த்தர் நல்லவர்ங்கிற அறிவு நமக்கு இருக்கணும் பாருங்க. கர்த்தர் எல்லா தீங்கையும் வரப்பண்ணாரு. கர்த்தர் யோபுவை சுற்றிலும் வேலி அடைத்திருந்தார் அப்படிங்கிறது சாத்தானுக்கு தெரிந்தது, ஆனா யோபுக்கு தெரியல. இன்றைக்கு நமக்கும் இப்படிப்பட்ட கர்த்தர் இவர் நல்லவர் அப்படிங்கிற அந்த அறிவு இல்லாமல் இருக்கும்போது அநேக நன்மைகளை நம்ம இழந்து கொண்டே இருக்கிறோம் பாருங்க. கர்த்தர் 12வது வசனம் பாருங்க. யோபின் முன்னிலைமையை பார்க்கலாம் அவன் பின்னிலைமையை ஆசீர்வதித்தார். எப்படி ஆசீர்வதித்தார்ன்னு பாருங்க. 14,000 ஆடுகளும் 6,000 ஒட்டகங்களும் 1000 ஏர்களும் 1000 கழுதைகளும் அவனுக்கு உண்டாயின. 7 குமாரரும் 3 குமாரத்திகளும் அவனுக்கு பிறந்தார்கள். யோபின் குமாரத்திகளை போல சௌந்தரியமான குமாரத்திகள் வேற யாருமே இல்லைன்னு நீங்க எழுதப்பட்டிருக்கு. அதுவும் போக யோபு நெடுநாள் இருந்து பூரண வயதுள்ளவனாய் மரித்தான்னு. இந்த நீடித்த ஆயுசு நாட்கள் எல்லாம் இதெல்லாம் கர்த்தருடைய ஆசீர்வாதம் பாருங்க. வெறும் ஆடு மாடுகள் மட்டும் இல்லை, பிள்ளைகள் பிறக்கிறது, அழகா பிறக்கிறது, அடுத்தது நெடுநாள் இருக்கிறது, சுகத்தோட பலத்தோடு இருக்கிறது, இதெல்லாம் கர்த்தருடைய ஆசீர்வாதம் பாருங்க. வெறும் வீடு வாசல் காரு இது மட்டும் ஆசீர்வாதங்கள் இல்லை. ஆசீர்வாதத்துல எல்லாமே அடங்கும். சந்தோஷம், சமாதானம், நிம்மதி, நல்ல தூக்கம், கர்த்தரை குறித்த அறிவு, நல்ல வசனங்கள் நிறைய தெரிந்து கொள்றது, நிறைய படிக்கிறது, வேதத்தை நிறைய படிக்கிறது, இதெல்லாமே ஒரு ஆசீர்வாதம் பாருங்க. எந்நேரமும் நான் கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டே தான் இருப்பேன். மெசேஜஸை நிறைய கேட்டுக்கிட்டே இருப்பேன். கேட்க 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 கர்த்தர் எவ்வளோ நல்லவர் என்பதை அறிந்து கொள்கிறேன். பைபிள் காலேஜில் இன்னும் ஆழமான சத்தியங்களை படித்து கொண்டே இருக்கிறேன். கர்த்தர் நல்லவர் என்பதை அறிந்து கொள்வதற்காக இன்னும் நிறைய எல்லாருக்கும் போதிக்கணும், இந்த நல்ல கர்த்தரை உலகத்துக்கு அறிவிக்கணும்னு. எதுக்காக? நீங்கள் இழந்து போன எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்வதற்காக. நீங்கள் இழந்து போனதை பெற்றுக்கொள்வதற்கு அவரால் மட்டும்தான் முடியும். நீங்கள் அவரை நம்பும்போது, விசுவாசிக்கும் போது நிச்சயமாய் நடக்கும். எப்படியெல்லாம் நடக்குதுன்னு பாருங்க. இப்போ யோபோட வாழ்க்கையில பார்த்தோம், முன்னிலைமையை பார்க்கலும் பின்னிலைமையை ஆசீர்வதித்தார், எல்லாம் ரெட்டிப்பான நன்மைகள் உண்டாச்சுன்னு. அடுத்தது யோவேல் பாருங்க, நீங்க நிச்சயமா வெட்கப்பட்டு போக மாட்டீங்க, பயப்படாதீங்க, கலங்காதீங்க, அழுகாதீங்க. பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார், மீட்பர் உங்களோடு கூட இருக்கிறார். பாருங்க, யோவேல் 2வது அதிகாரம் 23 வாசிக்கிறேன் பாருங்க. யோவேல் 2:23. சீயோன் குமாரரே, உங்கள் தேவனாகிய கர்த்தருக்குள் மகிழ்ந்து களி கூறுங்கள். அவர் தக்கபடி உங்களுக்கு முன்மாரியை கொடுத்து உங்களுக்கு முன்மாரியையும் பின்மாரியையும் ஏற்கனவே வருஷிக்கப்படுவார். ஆசீர்வாதத்தின் மழை முன்மாரியும் பின்மாரியும் அவர் ஏற்கனவே வருஷிக்கப்படுவார். எப்படியெல்லாம் ஆசீர்வாதங்கள் வருதுன்னு பாருங்க. களங்கள் தானியத்தினால் நிரம்பும், ஆலைகளில் திராட்சரசமும் எண்ணெயும் வழிந்தோடும். உங்கள் கிச்சனில் எல்லா சாமானங்களும் நிறைஞ்சிருக்கும், எம்டியாக இருக்க மாட்டீங்க. போய் சொல்லுங்க, ஒவ்வொரு பொருளையும் தொட்டு தொட்டு சொல்லுங்க, நிரம்புது இயேசுவின் நாமத்தினால, நிரம்புது இயேசுவின் நாமத்தினால. இன்னைக்கு எனக்கு ஒரு தேவை இருந்துச்சு பாருங்க. காலையில் என்னோட ஃபோனை எடுத்து வச்சு இயேசுவின் நாமத்தில் என் அக்கௌண்ட்டில் பணம் வருது, இயேசுவின் நாமத்தில். இது மாயாஜாலம் இல்லை, இதெல்லாம் ஒரு விசுவாசம்தான் பாருங்க. உடனே இப்படி தொட்டு சொன்னால் வரும், இதுதான் வழி அப்படின்னு நான் சொல்லலை. இதெல்லாம் ஒரு விசுவாச அறிக்கை. இதை நம்ம நல்லா விளங்கிக்கணும் பாருங்க. நான் என்னுடைய விசுவாசத்தில் சொன்ன இயேசுவின் நாமத்தினால
என் அக்கௌண்ட்டில் பணம் வருது அப்படின்னு சொல்லி ஜிபே ஓப்பன் பண்ணி சொன்னேன். நான் அதுக்கப்புறமா உட்காந்து நான் ஜெபிச்சுக்கிட்டு இருந்தேன். அடிக்கடி இந்த மாதிரி சொல்லுவேன் பாருங்கள். உட்காந்து ஜெபிச்சுக்கிட்டு இருக்கிறேன், ஒரு இடத்துல இருந்து எனக்கு ஒரு ஆஃபரிங் வந்தது. பிரியமானவர்களை, தேவைகளை சந்திக்கிற தேவன் உங்களுக்கு இன்னது தேவை என்று முன்னதாக அறிந்திருக்கிறார். உங்கள் கிச்சனில் எல்லா பாத்திரங்களையும் நிரப்புவார். என்ன நிரம்பும், ஆலைகளில் திராட்சை ரசம் வழிந்தோடும் அப்படின்னா உங்கள் வீட்டில் என்ன வர்றது நிச்சயம் இல்லையா? கண்டிப்பாக என்ன வரும். எல்லா பாத்திரமும் நிரம்பும், மாவு நிரம்பும். அடுத்தது பாருங்க, நான் உங்களிடத்தில் அனுப்பின என் பெரிய சேனையாகிய வெட்டுக்கிளிகளும் பச்சை கிளிகளும் முசுக்கட்டை பூச்சிகளும் பச்சை புழுக்களும் பட்சித்த வருஷங்களின் விளைவை உங்களுக்கு திரும்ப அளிப்பேன். அடுத்தது 26வது வசனம், யோவேல் 2:26. நீங்கள் சம்பூர்ணமாக சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. நீங்கள் வெட்கப்பட்டு போக மாட்டீங்க. அவரை நம்புகிற பிள்ளைகள் கைவிடப்பட மாட்டார்கள். ஏன்னா இது அவருக்கு மகிமை. நிச்சயமாய் நீங்கள் இழந்து போன எல்லாவற்றையும் அவர் தேடி கொடுக்க இந்த காலை வேளையில் உங்கள் மத்தியில் வந்திருக்கிறார். நீங்கள் நம்பும்போது, நீங்கள் விசுவாசிக்கும் போது, அவரை துதிக்கும் போது, அவரை ஸ்தோத்தரிக்கும் போது, உங்கள் கஷ்டங்களின் நடுவில், உங்கள் கடன்களின் மத்தியில் நீங்கள் அவரை துதிக்கும் பொழுது நிச்சயமாகவே என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. எதனாலன்னா 27வது வசனம் பாருங்க, நான் இஸ்ரவேலின் நடுவில் இருக்கிறவர் என்றும் நானே உங்கள் தேவனாகிய கர்த்தர், வேறொருவர் இல்லை என்றும் அறிந்து கொள்வீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. நம்ம வெட்கப்பட்டு போக மாட்டோம். நம்மளுடைய டெஸ்டினேஷன் வெற்றி தான். ஆண்டவர் இப்படி பாதியில் இங்கிருந்து இது வரைக்கும் போகணுன்னா பாதியில் விட்டுற மாட்டாரு. நீங்கள் திகச்சு போய் நிற்கிறக்கு அவர் விட மாட்டாரு. அவர் முற்றுமுடிய ரட்சிக்கிற தேவன். இதுதான் எண்டுன்னா அவர் கரை சேர்க்கிற தேவன். அவர் நல்லவர். அந்த விசுவாசம் வரும்போது தான் நீங்கள் அந்த வெற்றியை போய் அடைய முடியும். இந்த பாயிண்ட்டை நீங்கள் போய் அடைய முடியும். விசுவாசம் இல்லாமல் சந்தேகமும் பயமும் வந்தால் இதில் பாதியிலே நின்றுவோம். இந்த இடத்த நீங்கள் பார்க்காதீங்க, இந்த இடத்த பாருங்க, முடிவை பாருங்க. இங்கே ஆண்டவர் இருக்கிறாரு உங்கள் கூட. அப்படியே ஒவ்வொரு ஸ்டெப்லையும் நடத்தி கடைசி நீங்கள் எண்டுக்கு போய் சேர வரைக்கும் உங்களை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அவர் நடத்துகிற தேவன். இடையில ஸ்ட்ரக்காகி நின்றாதீங்க. இன்றைக்கு நீங்கள் இவ்வளோ நாள் நின்றுருந்தா பரவாயில்ல. இன்னைக்கு அந்த இடத்துல இருந்து, நீங்கள் நிறுத்தின இடத்துல இருந்து திரும்பவுமா தொடங்குங்க. ஆண்டவரே, இன்றைக்கு நான் தொடங்குறேன். நீர் நல்லவர். என்னை முற்றுமுடிய நீங்கள் ரட்சிப்பீங்க. நான் நடக்கிற ஆண்டவரே, நீங்கள் என் கூட வாங்க அப்படின்னு சொல்லும்போது அவர் உங்களோடு கூட உங்களை முற்றுமுடிய ரட்சித்து நீங்கள் இழந்து போன எல்லாவற்றையும் திருப்பி கொடுக்குற தேவன். நீங்கள் பெருசாக ஒன்றும் செய்ய வேண்டாம். ஆண்டவரே, நான் என்னை உங்களுக்கு அர்ப்பணிக்கிறேன், நான் விசுவாசிக்கிற ஆண்டவரேன்னு சொன்னால் போதும். என் இருதயத்தை உங்களுக்கு கொடுக்குற ஆண்டவரே, நீர் என்னை நடத்தும்னு சொன்னால் அவர் உங்களை நடத்த போதுமானவராக இருக்கிறார். அந்த ஃபஸ்ட்டு ஸ்டெப்புக்கு நாங்கள் உங்களை கொண்டு விடுவோம். அடுத்தது நீங்கள் ஆண்டவரை பிடிச்சிட்டு, அவருடைய வார்த்தையை பிடிச்சிட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் ஆண்டவரோடு கூட நடக்க வேண்டியது தான். அதுக்கு தான் இப்படிப்பட்ட விசுவாச போதனைகள், இப்படிப்பட்ட வசனங்களை எல்லாம் போதிக்கிறோம் பாருங்க. நீங்கள் கர்த்தரை பிடித்து கொண்டு நடக்க வேண்டும். அந்த கர்த்தரை குறித்த ஆசை, வசனங்களை குறித்த ஆசைகளை உங்களுக்கு நாங்கள் விதைச்சி விட்டுருவோம். நீங்கள் அந்த வசனங்களை எடுத்துக்கொண்டு நீங்கள் அனுதினமும் இரவும் பகலும் இவைகளை தியானித்து படித்து அறிக்கை செய்து நீங்கள் விசுவாச பாதையில் நடக்கணும். பிரியமானவர்களே, எல்லா நேரமும் ஊழியக்காரங்க உங்களோடு இருக்க மாட்டாங்க. நீங்கள் கர்த்தரை பிடித்து கொண்டு நடக்க வேண்டும். அப்போ நீங்கள் நிச்சயமாக இழந்து போனதை பெற்றுக்கொள்வீர்கள். கர்த்தர் நல்லவர், அவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென், ஆமென், ஆமென்.